we need really to do evangelism. ஆகவே இந்த சுவிசேஷமயமாக்குவது நற்செய்தி அறிவிப்பதிலே என்னத்தான் நம்ம செய்கின்றோம். Now what is evangelism? ஆகவே சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் என்ன? So we are learning on evangelism these a few weeks. கடந்த ஒரு சில வாரங்களாக சுவிசேஷம் அறிவிப்பது சுவிசேஷமயமாக்குவது என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். Now what is evangelism? ஆகவே சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் என்ன? The days before I got saved, in my very young days, என்னுடைய வாலிப நாட்களிலே நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக I got saved like 15-16 years. That was the age group that I got saved. 15 16 என்று நினைக்கிறேன், அந்த வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். But when I was like 7 8 9 years and all that, I used to go for a lot of movies. My sister used to take me for movies. ஆனால் அதற்கு முன்பதாக 6 7 8 அந்த வயதுக்கு நாட்களிலே என்னுடைய மூத்த சகோதரி என்ன அநேகமாக சினிமாக்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. And I liked one particular actor. அதுல ஒரு குறிப்பிட்ட நடிகர் கதாநாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். And whenever I go for that movie and come, when I go to school, no, when I come home, when I see my friends in school or in my colony, I used to share with them, you know what happened, you know the story, you know this, so excited I will be. அதை பார்த்த பிறகு பள்ளிக்கூடத்திலோ அல்லது எனக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள நண்பர்களுக்கு மத்தியிலோ அந்த படத்தை குறித்து, இந்த படம் தெரியுமா, இந்த காட்சிகள் தெரியுமா அப்படின்னு அவங்களோட ரொம்ப பேசிக்கின்னு இருப்பேன். அது குறித்து even if they don't give ear, we will pull them and say listen listen listen. அவங்க அது கேட்கலனா கூட பிடிச்சி இழுத்து கேட்க வைப்பான். The excitement we cannot control. அப்படிப்பட்ட அந்த பரவசத்தை அடக்கி கொள்ள முடியாமல் இருந்தது. Then a pride about I seen that movie, first I seen, you still see. என்னவென்றால் அந்த படத்தை நான் முதல்ல பார்த்தேன்ற ஒரு பெருமை. Then how many times I seen it? அதுக்கு அடுத்தது எத்தனை தடவை நான் அதை பார்த்தேன்ற பெருமை. So this was, we were so excited, I was so excited about it, nobody had to tell me please tell about that. அவ்வளவு எனக்கு பரவசம் இருந்ததனால இத போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. My friends didn't have to tell me, ask me please tell me about that movie. என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட வந்து அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுமான்னு அவங்க கிட்ட வந்து கேட்கவே இல்ல. In fact they had to tell me please shut up little bit. சொல்ல போனா மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க, உன் வாயை கொஞ்சம் மூடினா நல்லா இருக்கும் அப்படி. I'm fed up of that. அதை கேட்டு காது புளிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. Because some of them don't like that actor. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த நடிகரை பிடிக்காது. They like some other actor. அவங்களுக்கு வேற நடிகர் பிடிக்கும். See what was behind all this, me going and telling them about this movie, me trying to get them involved in it, get them interested in this movie, what was behind all this? ஆகவே இவர்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னை ஊக்கப்படுத்திய காரியம் என்ன? My excitement about that. அதை குறித்த ஒரு எனக்குள் இருக்கின்ற ஒரு பரவசம். I thought it was doing me some good. இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் யோசித்தேன். I thought it was so wonderful. ரொம்ப அற்புதமானதுன்னு நான் கருத ஆரம்பித்தேன். But later only I came to know everything was false. ஆனா அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு பொய் தான் அப்படி. What we see on the எல்லாம் ஒரு நடிப்பு தான். All what we see on the silver screen is all false. அந்த வெள்ளித்திரையில் நாம் பார்ப்பது எல்லாம் ஒரு பொய் தான். The beautiful face, after they have a bath you will find it's vanished. அழகான முகம் நீங்க பாப்பீங்க, ஆனா அவங்க குளிச்சு முகத்தெல்லாம் கழுவுன பிறகு அப்படியே காஞ்சி போயிருக்கும். The action that they do, everything is false. அவங்க பண்ற ஆக்ஷன், இங்க இருந்து அங்க தாவறது, இங்க இருந்து இத பண்றது எல்லாமே வேற ஒருத்தர் டூ போட் பண்ணுவாங்க. But you see, we get so involved in it, we get so excited about it, we believe it to the extent that it is 100% true and we want to share it to others. நமக்குள்ள அப்படிப்பட்ட பரவசம் இருக்கிறதுனால அது செய்யறதெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று நம்பி அதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருது. That is evangelism. அதே போலதான் இயேசு நமக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்வதுதான் சுவிசேஷம். When you get excited about Jesus, you cannot be quiet. அதே போல இயேசுவை குறித்து உனக்கு ஒரு பரவசம் வந்துடுச்சுனா உன்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. I asked how many people have testimony, nobody got up this morning. இந்த காலையில கேட்ட எத்தனை பேருக்கு சாட்சின்னு ஒருத்தரும் எழுந்தல. But you just look around your house, your street. ஆனா உங்க தெருவை பாருங்க, உங்க சுற்றில இருக்க ஜனங்களை பாருங்க. If I take you now for a walk to the Krompet Government Hospital, இப்போ உங்களை அழைத்து கொண்டு குரோம்பேட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நான் உங்களை கூட்டிட்டு போனேன்னா you will definitely come back and give testimonies. நீங்க நிச்சயமாகவே வந்து சாட்சி சொல்வீங்க. You will say, see that 15 years old girl, young girl, she's not able to breathe, but I'm breathing so well. அந்த 15 வயசு பொண்ணு அங்க உள்ள வச்சிருக்காங்க, அவளால மூச்சு கூட விட முடியல, மூக்குல ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க,
மிஷின் போட்டிருக்காங்க, என்னால நல்லா மூச்சு விட முடியுது. You will see such a rich man sleeping in the government hospital there because there's no treatment in private hospital, but here I'm sitting aram say in my house and enjoying. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, பெரிய பணக்காரன், ஆனா அவனுக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கால முடியலனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவனை தரையில படுக்க வச்சிருக்காங்க, ஆனா நானும் என் வீட்டுல நல்லா கட்டில படுத்துன்னு இருக்கேன். This man was so healthy, this woman was so healthy, but now she's in the grave. இந்த பொண்ணை பாருங்க எவ்வளவு நல்ல ஆரோக்கியமா இருந்தா, திடீர்னு இப்ப பாருங்க கல்லறையில அவளை தூக்கி போட்டு. Then only you will know then only you will learn to value what the Lord has done for you. அப்பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். Why we are not doing ministry, you know, why we are not telling people about Jesus? ஏன் நாம் மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லாம இருக்கிறோம் தெரியுமா? Because we are not excited, we don't value what he has done. அவர் நமக்கு செய்ததை குறித்து பரவசம் இல்லை, அது ஒரு முக்கியமான காரியம் நாம் கருதுறதும் இல்லை. I used to tell a story and I'll tell it to you again. நான் ஒரு கதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். It's a true story. நடந்த ஒரு சம்பவம். 75-year-old man, he was not able to, you know, urinate, so he was admitted in the hospital. 75 வயசான ஒரு தாத்தா, அவருக்கு வந்து சிறுநீர் கழிக்கும் ஒண்ணுக்கு சரியா போக முடியல, அதனால ஆஸ்பத்திரியில அவரை வந்து சேர்த்தாங்க. And because he was admitted in the hospital for that, within one day they you know cleared that problem. You know, he had some minor problem in his kidneys, they cleared it and he was allowed to be discharged. அவரை நல்ல சிகிச்சை கொடுத்து ஒரே நாள்ல அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி கிட்னில இருந்த அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சரிப்படுத்தி நன்றா. And then he was discharged, and before getting discharged usually the doctor will bring a bill and give it to us. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்பதாக வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. And when he seen the bill he started crying. அவர் அந்த பில்லை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு, எழுந்து போணுமே. But you know, this old man was crying. ஆனா இந்த வயசான ஆளு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. The doctor said, "Sir, why are you crying? Don't cry. If you think the bill is too much, you're not able to handle it, we will discuss and we will talk about it." அப்போ டாக்டர் யோசித்தாங்க, ஒருவேளை பில் அமௌண்ட் பெருசா இருக்குது போல, நிறைய சொல்லிட்டு அவனை இதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் நாங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா. He said, "No sir, I'm not looking at the bill and crying. I'm thinking about God's faithfulness and I'm crying." ஆனா அவர் சொன்னாரு, பில்லை பார்த்து நான் அழுவலைங்க, இவ்வளவு நாட்கள் கர்த்தர் என்னை பாதுகாத்தாரு, அதை நினைத்து தான் சந்தோஷ கண்ணீர் நான் வடிக்கிறேன். 75 years, 75 வயது, every single day, ஒவ்வொரு நாளும், every time my kidneys were full, I just used to just go without any pain, without any, not even realizing how important it is. In fact, I used to grumble about going urinating. ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னுடைய அந்த சிறுநீர் பை நிரம்பிய பொழுது, ஒண்ணுக்கு போக வேண்டும் என்ற உணர்வு வந்த பொழுது நல்லா போனேன். ஆனா அதை குறித்த ஒரு நல்ல உணர்வு, இவ்வளவு நல்லா இருக்குதே, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, நான் ஒருபோதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்ததே கிடையாது. I used to grumble about it. ஆனா அதுக்கு பதிலா but yeah, முறுமுறுக்க ஆரம்பிப்பேன், நான் அடிக்கடி நான் போய் ஒண்ணுக்கு இருக்கிறேன். But yeah, one day I came to the hospital because I could not urinate and you give me a bill, but 75 years every day of my life Jesus never gave me a bill. நீங்க உங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரே ஒரு நாள் வந்தேன், 75 வயதான நான் ஒரே ஒரு நாள் வந்தேன், ஒரு பில்லு கொடுத்தீங்க. ஆனா என் தேவன் 75 வயதுகளுக்கு எனக்கு இருக்குது, ஒரு நாள் கூட எனக்கு அவர் பில் கொடுக்கல அப்படின்னாரு. Think about how many things we would have done like 75 வயது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு பில்லும் கொடுக்கல, எந்த கஷ்டமும் பண்ணல, என்னை ஆரோக்கியமா வச்சிருந்தாரு, நான் நன்றி செலுத்தல. ஆனா இன்றைக்கு ஒரே ஆஸ்பத்திரியில ஒரு நாள் சேர்ந்த பில்லு பெருசா கொடுத்துருக்கீங்க. We just keep eating. நாம தொடர்ந்து சாப்பிடுறோம், any food we want, தேவையான எல்லா உணவையும். Some people when they come to our house I have to ask them, can I put sugar in the tea? எங்க வீட்டுக்கு சிலர் வரும்போது நான் கேட்பேன், கொஞ்சம் சக்கரை போடலாமா அப்படின்னு கேட்பேன். Some people are so sensitive about sugar, about oil, about, you know, anything white. ஆகவே சில ஜனங்கள் அந்த சர்க்கரை குறித்து, இன்னும் எண்ணெய் குறித்து, வெள்ளையா இருக்கிறது குறித்து கொஞ்சம் பயப்படுவாங்க. They say, "No, don't put anything white, it's white poison. You know, sugar, salt, rice." ஆகவே அந்த வெள்ளையா இருக்கிறது அரிசி, அதுக்கப்புறம் சர்க்கரை, அப்புறம் உப்பு, இது பேர் வந்து வெள்ளை விஷம். இத பார்த்தாலே அவங்க பயப்படுறாங்க. We don't realize it, we put it as much as we want to taste and we enjoy it. ஆனா நாம என்ன பண்றோம், வாரி கொட்றோம், சந்தோஷமா இருக்கும். Have you thought about what good things God is doing in our life? அவ்வளவு உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்காரு, எப்பயாவது நன்றி செலுத்திருக்கீங்களா? Are you not excited about it? அதை குறித்து பரவசம் உங்களுக்கு வந்திருக்குதா? You see people nowadays when they meet each other say, "Hello, how are you? Sugar, any sugar, pressure?" You know, like we got some degrees, no? They are asking, inquiring about. பழைய காலத்துல ஜனங்க ஒருத்தர் சந்திக்கும் பொழுது, எங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிதான் கேட்பாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, பிரஷர் எவ்வளவு இருக்குது, சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, இதுதான் கேட்குறோம்.
Thank God. எல்லாம் ஒரு டிகிரி வாங்கி இருக்க மாதிரி கேக்குறோம். Say thank you Jesus for health. Say that. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொன்ன, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி. Thank you for health, Lord. எனக்கு நீ தந்த ஆரோக்கியத்திற்காக நன்றி. You know about your family, you're living with your husband, living with your wife, living with your children, living with your son, daughter-in-laws, son-in-laws, everybody. One day we are fighting, one day we are happy. But you know what a blessing that is. ஆனா நீங்க பாருங்க, உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைங்க, மருமகன், மருமகள், பிரச்சனைகள் நடுநடுல வருது, சண்டை போடுற, ஆனாலும் எல்லாம் ஒருத்தமா தானே இருக்கிறோம். அதை நினைத்து சந்தோஷப்படுறீங்களா? How many families are not like that? ஆனா நேய குடும்பங்கள் ஒண்ணாவே இல்ல. They are well educated, நல்லா படிச்சிருக்காங்க, good money they have, நல்ல பணம் இருக்குது, good positions in their job, நல்ல வேலையை உன்னதமாக வச்சிருக்காங்க. 3 months they cannot live a happy married life. 3 மாசம் நல்ல திருமண வாழ்க்கை அவங்களால வாழ முடியல. Ask people who are studying in the colleges, they will tell you about their friends family. Ask people who are working in some institutions, they will tell you about their colleagues உங்களோட family. கல்லூரியில பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தில் நடப்பது, அல்லது உங்களோட வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு. எப்படிப்பட்ட வேதனையோட அவங்க இருக்காங்க. Say thank you Jesus for my family. ஆனா அதுக்கு பதிலா நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்கு தந்த குடும்பத்திற்காக நன்றி. அடிக்கடி நாங்க சண்டை போட்டாலும் சந்தோஷமா இருக்கிறோம், அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே கொடுக்கின்ற அற்புத குடும்பத்திற்காக நன்றி. Have you ever thanked God for your own house? உங்களுடைய சொந்த வீட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? Every time I open the tap and take water, I thank God. God, thank you for water, Lord. How many people are taking the pots and going searching for water? ஒவ்வொரு முறையும் நான் அந்த குழாவை திறக்கும்போது தண்ணி வரதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா நிறைய பேர் தண்ணி இல்லாம குடத்தை எடுத்துன்னு ஒவ்வொரு தெருவா அலைஞ்சு நிற்காங்க. So if you want to thank God, friends, we have hundreds of reasons to thank God. ஆகவே ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்த காரணம் தேவை என்றால், தேடி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு. Our eyes are not open to see His goodness, that's why we are not thanking. நம் அவருடைய நன்மையை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்காததனால தான் நம்ம நன்றி செலுத்த மாட்டோம். And because of that, we are not excited about the good things He done in our life. அதை நாம செய்யாததனால நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நற்காரியங்களை குறித்து நாம் பரவசம் அடைவதில்லை. When we go to the shop to buy something, somebody is grumbling there, or somebody is talking there and telling, I have this sickness, I have this problem. We are not in a position to tell them, my Jesus, healed me, my Jesus did it for me. Start a conversation that we are not so excited, that's why it's not coming. கடைக்கு போகும்போதோ மற்ற இடத்துக்கு போகும்போதோ நண்பர்களை பார்க்கும் பொழுது, பக்கத்து அயல் வீட்டாரை பார்க்கும் பொழுது, எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் உங்களுக்கு ஏராளமா இருக்குது. ஆனா நன்றி இல்லாத இருதயம் இருக்கிறதுனால சொல்ல மாட்டோம். They'll be grumbling, they'll be talking among themselves about all their problems. Can you go in and share the good news? That is evangelism. அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை குறித்து ரொம்ப புலம்பின்னு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கோ கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்காரு. ஆனா வாய் திறந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. Can you go and tell the good news? Are you excited about what God did for you? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் பரவசம் அடைகிறீர்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? That is evangelism. அதுதான் சுவிசேஷம். You don't have to know the Bible to tell evangelism. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பைபிள்ல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. You don't have to have a theological degree to go and tell about Jesus. இந்த நற்செய்தியை சொல்வதற்கு ஒரு பைபிள் காலேஜோட பட்டம் நமக்கு தேவையில்லை. The early church grew in leaps and bounds because they had no plans. They didn't sit in the night and say, okay, I'm planning this. Okay, they didn't have any plans, they didn't have any committee, but every moment they were excited about God's goodness and they kept sharing it. ஆதி திருச்சபையிலே சபை மிக ஒவ்வொரு நாளும் பெருகி வெடித்து கிளம்பியது. அதுக்கு காரணம் அவங்க ஒரு கமிட்டியை போட்டு நான் அடுத்த வாரம் என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள் நடந்த பரவசத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. They didn't have Bible colleges. அவங்களுக்கு பைபிள் காலேஜ் இல்ல. I'm not telling you not to go to Bible college, not to learn the Bible. அதனால நீங்க பைபிள் காலேஜ் போக கூடாது, பைபிளை படிக்க கூடாது நான் சொல்லல. But don't learn it just for the sake of head knowledge. வெறும் அந்த மூளை அறிவுக்காக மட்டும் படிக்காதீங்க. There were lots of students who studied with us, got better marks than us because they were youngsters and know to memorize Bible verses, this, that and all. But today they are nowhere in the ministry. நாங்க வேதாம கல்லூரியில படிக்கும் பொழுது எங்களை விட இளைஞர்கள் எங்கள் கூட படிச்சாங்க. நல்ல மெமரி வர்ஸ்லாம் படிச்சு எங்களை விட நல்ல மார்க் வாங்கினாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியத்திலேயே இல்ல. Many of them came for different reasons. அநேக காரணத்துக்காக வந்தாங்க. Some came because they wanted that Rhema certificate. ஒரு சிலர் ரேமா பைபிள் காலேஜ்ல படிச்சோம்னா அந்த உலக லெவல்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட் வரும் and because of that they had plans to go overseas. அத வச்சு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போலாம். Some of them just wanted another degree. இன்னும் ஒரு சிலர் சரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி வரணும். Some of them came just because friends are coming and 6 months nice hostel area, nice garden there, time to time food there.
இன்னும் ஒரு சிலர் வந்த காரணம் அவங்களோட ஏரியாவில் இருக்க நண்பர்கள் அங்கே வந்துட்டாங்க. 6 மாதம் உணவு வேலைக்கு போட்டுறாங்க, வீட்டு வேலை எதுவும் கிடையாது. அதனால உட்கார்ந்து நல்லா ஜாலியா பொழுது கழிக்கலாம்னு வந்திருக்காங்க. Beautiful area there. 13 ஏக்கர் நிலம். So they came for pastime. அதனால பாஸ்ட் டைம் நல்ல சும்மா ஜாலியா பொழுது கழிக்கலாம்னு வந்தாங்க. Excitement was not inside there. ஆனால் கர்த்தரை குறித்த ஒரு பரவச உணர்வோடு அவங்க வரல. Okay, so that is what I want to encourage you today. That is evangelism, just getting excited about Jesus and nobody can stop you. You just talk about him. சுவிசேஷம் அல்லது சுவிசேஷமயம் அல்லது சுவிசேஷம் அறிவிப்பது உனக்குள் கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து பரவசம் அடையும் பொழுது வாய் தானாக திறக்கும். Yesterday somebody sent me a message saying if you have house meetings it is illegal. It's some old message. It's an illegal thing because it comes under anti-conversion bill. எனக்கு ஒரு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க வீட்டு சபைகள் நடத்துவது சட்டவிரோதமானது, ஏனென்றால் நீங்கள் அதன் மூலமாக மதமாற்றம் செய்கிறீர்கள் என்று நினைப்பாங்க. We are not having gospel meeting. நாங்க சுவிசேஷ கூட்டம் ஒண்ணு நடத்தல. We are having birthday party. நாங்க பிறந்த நாள் தான் கொண்டாடுறோம். We are having wedding day celebration. திருமண நாளை நாங்க கொண்டாடுறோம். We are celebrating our marriage anniversary. எங்களுடைய திருமண நாளினுடைய காரியங்களை நாங்க கொண்டாடுறோம். And in that we are telling how God has kept us these 10 years, these 15 years, these 20 years which people cannot live for 3 months. அதுல நாங்க ஜனங்களுக்கு சொல்றோம் 3 மாசம் வாழ முடியாத ஜனங்களுக்கு மத்தியில 13 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கர்த்தரை பாதுகாத்து சந்தோஷமா எங்களை வச்சிருக்காருன்னு ஜனங்களுக்கு சொல்றோம். This is not anti conversion. இது மத மாற்றம் செய்வு காரியம் அல்ல. See, this is why the early church grew, because they knew where they were, they knew what they were doing. ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்தது என்றால் அவர்கள் எங்கே இருந்தார்கள், என்ன நடந்தது என்பதை ஜனங்களுக்கு சொன்னார்கள். They just poured their thanksgiving to God. We tell it in the worship, that also very slowly. We lift our hands so much, we say thank you Jesus, very decently, orderly. நாம கூட பண்றோம். எப்போ பண்றோம்? துதி ஆராதனை நேரத்துல வாயை திறக்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாதபடி, காதுல நமக்கு உழுதா இல்லையான்னு நமக்கே தெரியாதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்படி சொல்றோம். But these early church people, they were telling it on the street, they were telling it in the market, they were telling it in prison, they were telling it before kings, they were telling it before slaves, everywhere. ஆனால் ஆதி திருச்சபையில் இருந்த ஜனங்கள் சபையிலே அவர்கள் முழக்கமிட்டார்கள், தெருவிலே கூறினார்கள், மார்க்கெட்ல சொன்னாங்க, போகின்ற இடங்களில் எல்லாம் பறைசாற்றினார்கள். That is why the Bible says they grew every day, people were added to the church. அதனால என்ன நடந்தது? ஒவ்வொரு நாளும் திருச்சபையானது வளர்ந்தது, சபையிலே ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள். It's not about adding to this building, I'm talking about the universal church. நான் பில்டிங்ல ஜனங்களை சேர்க்கிறத பற்றி சொல்ல, இயேசு என்ற அந்த மாபெரும் அந்த திருச்சபையில அந்த உலகளாவிய அந்த சபையில அவர்கள் உறுப்பினராக மாறுகிறார்கள். They became a child of Jesus, I'm talking about. இயேசுவின் பிள்ளையாக மாறுவதை பற்றி சொல்றேன். I'm not talking about filling this building. இந்த பில்டிங்ல ஆளை நிரப்புறத பற்றி சொல்ல. If I tell this morning I'm going to give 6 idlis 1 vada free, everybody will come and sit here. I can easily fill the building. சனிக்கிழமை நைட்டே ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு வரும்போது எல்லாருக்கும் 6 இட்லி 2 மெதுவடை சாம்பார் சட்னி கொடுக்க போறேன் ஃப்ரீயான்னு சொன்னா நிறைய பேர் உட்கார்ந்துருவாங்க. But again next day they will leave Jesus and go away. அடுத்த நாள் இயேசு இல்லாம தான் திரும்ப போய்டுவாங்க. They will go to some other place where they were giving idlis again. அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த சபையில வேற ஏதாவது இட்லியோ பூரியோ வேற என்ன கொடுக்குறாங்களோ அங்க போய்டுவாங்க. I'm not talking about filling a building, I'm talking about leading them to Jesus, inviting them, okay, helping them to receive Jesus into their hearts. நான் சொல்லுவது இடத்தை நிரப்ப அல்ல, நான் சொல்லுவது உள்ளத்தை நிரப்ப. இயேசு அவர்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் உருவாகும். Okay, so everybody understood what is evangelism? ஆகவே இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதுன்னா இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? Just telling what Jesus did in your life. உங்க வாழ்க்கையில இயேசப்பா என்ன பண்ணாரு அத சொல்லுங்க அவ்வளவுதான். Suppose somebody asks you, about Abraham's family? யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, ஆபிரகாம் குடும்பம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? Adam's 2 children's name? ஆதாமுடைய 2 பசங்களோட பேர் தெரியுமா? From where did Adam get his daughter-in-law? எப்படி ஆதாமுக்கு அவனுடைய மகன் காயனுக்கு எப்படி பொண்ணு கிடைச்சது? I don't know. மருமக எப்படி வந்துச்சு? If you don't know, say I don't know all that. அத கேட்டு உங்களுக்கு ஒருவேளை தெரியலனா தெரியலன்னு சொல்லிடு. Give my number. Give pastor's number. என் நம்பரோ பாஸ்டர் நம்பரோ கொடுங்க. But tell them I know one thing, I used to be a drunkard, now I don't drink anymore. ஒண்ணே சொல்லுங்க, நான் இயேசுவை அறியாமல் வாழ்ந்தேன், நான் குடிகாரனா இருந்தேன், நான் வெறியனா இருந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்தினாருங்க, அத சொல்லுங்க. See how many drunkards around me, they go to camps, they go for
you know, they go take medicine, they do this, they do, yet they are drinking. But I accepted Jesus and I forgot it, no side effects. நம்ம ஏரியாவில் சுற்றி பாருங்க, நிறைய குடிக்காரங்க குடிப்பழக்கத்தை நிறுத்தும் அந்த நிறுவனத்துக்கு போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, போயிட்டு ஒரு வாரம் சரியா திரும்ப வந்து 2 தடவை 2 மடங்கு இன்னும் குடிக்கிறாங்க. I don't drink and I don't have any side effects. ஆனா நீங்க என்ன சொல்லலாம், நான் அப்படி இருந்தாங்க, கர்த்தர் என்னை மாற்றினார், இப்போ நான் குடிக்கல, எனக்கு பக்க விளைவுகளும் இல்ல. My nerves are not shaking, my hands are not shaking. இப்போ என் கை கால் எல்லாம் நடுங்கல, என்னோட நரம்புகள் எல்லாம் இழுக்கல. Tell them I used to live in a, you know, hut house. It used to be, there's so many rich people in my street who still didn't build a house, but Jesus helped me to build a house. எங்க தெருவுல இருக்கவங்க அநேக பேர் பணக்காரங்க, ஆனா வீட கட்ட முடியல, ஆனா நாங்களோ எங்களுடைய வீட்ல சந்தோஷமா நாங்க இருக்கின்றோம். We used to live in a hut house, but today we live in a blessed, you know, in a nice stone house. நாங்க குடிசை வீட்ல இருந்தோம், ஆனா இன்னைக்கு ஒரு கல்லு வீட்ல இருக்கிறது கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்காரு. We don't eat very costly food, we eat simple food, but we are healthy. நாங்க ரொம்ப விலை உயர்ந்த உணவு சாப்பிடல, சாதாரண உணவு சாப்பிடுறோம், ஆனா ஆரோக்கியமா இருக்கோம். This is a testimony, this is the இதுதான் good நீங்க சொல்ல news. வேண்டிய சாட்சி. And when you start doing this, you open up a way to invite people to come and ask you more about Jesus. இதை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்துறீங்க, நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. And they will come and ask you, tell me more about Jesus. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. They will ask you, if I pray to Jesus, must I change my name? அப்ப உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு என் பேரை மாத்தணுமா? I told you about one old lady when I was telling her about Jesus. She said, in my village they told not to accept Jesus. She was a vendor. She said, they said if you accept Jesus, you have to wear a frock. ஒரு கிராமத்துக்கு நாங்க போகும்பொழுது ஒரு 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 வயசான அம்மா சொன்னாங்க, நாங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுக்கு காரணம், ஏன்னா எங்க கிராமத்துல சொன்னாங்க, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டினா நீ ஃப்ராக் போடணும், புடவை கட்ட முடியாது, கவுன் போடணுமா. That's what she said. எம்மாடி, நான் வந்து ஏசப்பா பிடிக்கும், ஆனா ஏசப்பா ஏத்துக்கிட்டேன்னா கவுன் போடணும்னு சொன்னாங்க. I said, do I wear a frock? அப்ப அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் அந்த ஃப்ராக் போடணுக்குன்னா கவுன் போடணுக்குன்னா. See what kind of, you know, a misunderstanding they have. So when you talk about the good things Jesus did, it helps them to open up and talk to you. அதனால ஜனங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு உங்களால கற்பனையே பண்ணிக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் அவங்க மனசுல வச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க வந்து மீறி ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. Every epistle, okay, that is a letter that was written to the churches. இங்கே வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நிருபங்கள், ஒவ்வொரு கடிதங்களும் சபைக்கு எழுதப்பட்டது. See, Matthew, Mark, Luke and John are called gospels. They are stories about what Jesus did when he was alive on this earth. புதிய ஏற்பாட்டில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து நிருபங்கள். இந்த 4ம் இயேசு உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்க்கை, செய்த அற்புதங்கள், இதெல்லாம் சொல்லுது. ஒரு கதை அது, சம்பவம். Acts is a story or history about how the church came about. அதற்கு பிறகு நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் என்பது சபை எப்படி வளர்ந்தது என்பதனுடைய சரித்திர வரலாறு. I will encourage you to study the book of Acts because I'm teaching on evangelism. Start reading the book of Acts and see how the church grew. சுவிசேஷத்தை அறிவிப்பது, சுவிசேஷ மையத்தை குறித்து பேசுறதுனால அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும் எப்படி சபை வளர ஆரம்பித்தது. Start studying on it. அத படிக்க ஆரம்பிங்க. Take time to read your Bible. நல்லா ஆழ்ந்து படிக்க ஆரம்பிங்க. Okay? Don't say I don't know what to read. I'm telling you, spend this 1 month reading the book of Acts. அந்த ஒரு மாசம் முழுசும் அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சினே இருங்க. And as you're reading it, ask God, Lord, what happened to this person? What you did through Peter, what you did through Paul, do it through me, Lord. அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக, அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக நீ செய்ததை என் வாழ்க்கையிலே செய்யும். Okay, so I want to tell you these epistles after Acts from Romans, everything is a letter that was written to the churches. அப்போஸ்தலர் நடபடிகள் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வருது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அதெல்லாம் வந்து நிருபங்கள். இதெல்லாம் கடிதங்கள், சபைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். It was a letter that they wrote to the church, that's all. இது சபைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். Okay, so when you read that, you don't find anywhere in those letters the writer writing and telling them a plan how to do the work of evangelism. ஆகவே அந்த கடிதத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படி என்ற ஒரு திட்டத்தை அவர் எழுதல. Because they were already excited about Jesus, they were already doing it. The church was, you know, bubbling with joy. Every week they were bringing people, every day they were bringing people to, you know, the pastor, pray for him, this miracle happened, that miracle happened. They were already doing it. They didn't have to be told how to do it. எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் போட்டு அவங்களுக்கு சொல்ல,
அந்த ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த பரவசத்தை சொல்லிக்கினே இருக்காங்க, தினமும் அறிவிச்சுனே இருக்காங்க. அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, விடுதலை பெறுறாங்க, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது, சபையில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நடந்த காரியங்கள். That house became so full they had to say, okay, who's going to start another branch? Then they say, okay, my house we have place, okay, all of you, half of you go there. See, it was getting overflowing and overflowing. This was what was happening. அவங்க சொல்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சோன்னே வீடே நிரம்பி வழியுது. உடனே சொல்றாங்க ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க, அதனால வேற யாராவது உங்க வீட்டில் வச்சுக்கிறீங்களா அடுத்த வாரம், உடனே அவங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. And this is how the churches started. It started in houses. இப்படிதான் ஆதி திருச்சபை நடந்தது. ஒரு பெரிய பில்டிங்ல மக்கள் புதுவாழ்வு சபை அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வீடு தான் சபை. They didn't have registration, they didn't have patta, they didn't have plan for the church, they didn't have anything. They just started in the houses. நீங்க வந்து முனிசிபல்லையோ அல்லது கார்ப்பரேஷன்லயோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க, பில்டிங் பெர்மிஷன் வாங்குங்க, அதெல்லாம் சொல்ல. அவங்க வீடு தான் சபை. But what they wrote these letters for was, ஆனால் இந்த கடிதங்கள், இந்த நிருபங்கள் எழுதியதன் நோக்கம் என்னவென்றால், the wrong teachings were coming in, false doctrine was coming in. To correct that only these letters were written. ஜனங்களுக்கு மத்தியிலே தவறான உபதேசங்கள், கள்ள போதனைகள் வந்ததை தடுத்து நிறுத்தி அவருக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக எழுதினது தான் நிருபங்கள். The churches were so excited and thankful for Jesus, but at the same time the devil was so angry. So slowly he's trying to put some sour things, bring some cancerous things into the church to stop it from growing and to spoil the holiness of it. சபையானது வளர்ச்சி அடைகின்றது, பரவசம் அடைகின்றது, ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க. இதை கெடுப்பதற்காக சாத்தான் பொய் போதனைகளை, கள்ள உபதேசங்களை உள்ளே கொண்டு வந்து அந்த பரவசத்தை குறைக்க பார்க்கின்றான். That is what he will do with you also. உங்க வாழ்க்கையில அப்படி தான் செய்வான். When you tell about Jesus, நீங்க இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, you will go pray for one family and come. நீ யாருக்காவது போய் ஜெபிக்கும் பொழுது, that day only will have one fight in your house. அந்த நேரத்துல தான் உங்க வீட்ல ஒரு சண்டை நடக்கும். You will go pray for somebody who is sick and come. யாராவது வியாதியா இருந்து போய் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, that day you will feel like your hand is paining, you can't lift up your hand. அப்பதான் உங்க கையை தூக்க முடியாதபடி வலி இருக்க மாதிரி தெரியும். It is not that the devil is mightier than us. அதனால நம்மளை விட சாத்தான் வலிமை வாய்ந்தவன் நான் சொல்ல. He is defeated. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். His story is over. அவன் கதை முடிஞ்சிருச்சு. But he is a deceiver. He won't leave you. So he tries to come and deceive you and tries to discourage you from doing this work. அவன் உங்களை ஏமாற்றி திசை திருப்பி உங்க வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு உங்களை அவன் பாத்துக்கிறான். But you know what you must do? ஆனா நீங்க என்ன செய்யணும்? Today I prayed for one sick person, tomorrow I'll pray for two sick people. இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபம் பண்ண, நாளைக்கு ரெண்டு பேருக்காக ஜெபம் பண்ண போறேன். Paul Yonggi used to do that. Paul Yonggi அப்படி தான் செய்தார். Whenever some problem used to come to him, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா, he won't get up like us and sit and murmur that problem or pray about that problem. அந்த பிரச்சனைக்காக அவர் எழுந்து நின்று ஜெபிக்க மாட்டார். He won't murmur about that. அதை குறித்து புலம்ப மாட்டார். But according to the severity of the problem, so severe he will pray for that country. அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு எவ்வளவு தீவிரமான பிரச்சனையோ அவ்வளவு தீவிரமா ஜெபிப்பார். How severe his problem is, the devil whatever problem he brought him, how severe that problem is, in the midst of that problem he will pray for that country. அவருடைய வாழ்க்கையில பிரச்சனையானது அவ்வளவு தீவிரமாக இருந்துச்சுனா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்காக அவ்வளவு தீவிரமா ஜெபம் பண்ணுவார். Another problem comes, இன்னொரு பிரச்சனை சாத்தான் அனுப்புனானா, pray for Africa. ஆப்பிரிக்காவுக்காக ஜெபம் 2 days fasting prayer, 2 நாள் உபவாச ஜெபம், 3 days fasting prayer, 3 நாள் உபவாச ஜெபம். Satan thought, this fellow, if I give him problem, he is giving me too much of problem. உடனே சாத்தான் யோசித்தான், இந்த ஆளுக்கு நான் பிரச்சனை கொடுத்தா இவன் எனக்கு அது மேல டபுள் பிரச்சனை இவன் கொடுக்குறான். So let me not go near him. அதனால அவனுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தது நமக்கு நல்லது. This is how you battle with the problem, not sitting and going on lamenting like a baby. அதனால பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்பொழுது குழந்தை போல புலம்பி அழுவதற்கு பதிலாக கர்த்தரை உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். So today I just want to tell you what we need really to do evangelism. ஆகவே இந்த சுவிசேஷமயமாக்குவது, நற்செய்தி அறிவிப்பதிலே என்னத்தான் நம்ம செய்கின்றோம்? What do we really need? அதை செய்வதற்கு நமக்கு தேவையான காரியம் என்ன? We were looking at the book of Samuel, okay, Samson. We were studying on the life of Samson. நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். Samson, after 40 years of the Israelites being in bondage, God sends Samson there as a deliverer. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அதன் முடிவிலே அவர்களை விடுதலை செய்யும் நாயகனாக சிம்சோனை கர்த்தர் கொண்டு வரார். It's in Judges chapter 13 and verse 5. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Judges 13 and verse 5. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He says, for behold, you shall conceive and bear a son, and no razor shall come upon his head, for the child shall be a Nazarite to God from the womb, and he shall begin to deliver Israel out of the hand of the Philistine.
And it says, the Lord delivered them into the hand of the Philistine for 40 years. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். That means Samson's mother and father did not know what was deliverance, did not know what was liberty. ஆகவே சிம்சோனுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விடுதலை என்றால் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. But God sent a deliverer. ஆனா அவர்கள் குடும்பத்திலே ஒரு விடுதலை நாயகனை கர்த்தர் அனுப்புகிறார். What was needed there for Samson to be a deliverer? ஆகவே சிம்சோன் ஒரு விடுதலை நாயகனாக இருப்பதற்கு அவனுக்கு தேவைப்பட்ட காரியம் என்ன? He was not a strong man. அவன் ரொம்ப பலசாலி இல்ல. He was not a righteous man. அவன் நீதிமானும் கிடையாது. He was not a outstanding man. அவன் தலை சிறந்த ஆளும் கிடையாது. Okay, I would not want to have my, a boy in my house and to give him the name of Samson. அவன் என்னுடைய வீட்ல ஒரு பையன் பிறந்தானா அவனுக்கு சாம்சன் என்ற பெயர் வைக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. Then what made him a deliverer? அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பட்சத்தில் அவனை விடுதலை நாயகனாக மாற்றியது எது? It was the promise of the Lord. ஒன்று, தேவன் அந்த குடும்பத்திற்கு தந்த வாக்குத்தத்தம். The promise that God gave to the Israelite people through that family. அந்த குடும்பத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். And we seen last week how God started out this plan with a woman that thought her life was over. எப்படிப்பட்ட ஆள்? என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மூலமாக இது ஆரம்பிக்கிறது. It said in verse 2, and his wife was barren and had no children. That means story is over, the family is over. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நான் படிச்சதே தான் 2ஆம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய ஜோரா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். A story should have been over, the clan should have been over. அவளுடைய வம்சம் அவளுடைய சந்ததி அதோட முடிஞ்சிருச்சு. So what I'm trying to tell you is, it is not about who we are, it is not about our qualification, it is not about our strength and our wisdom, it is just the promise that Lord gave them. அதனால நீங்க யாரு, உங்களுடைய பலன் என்ன, உங்க குடும்பம் என்ன, அது முக்கியம் இல்ல. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு வரும்பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்வார். Do we have a promise from the Lord? இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதா? Do we have a promise about going telling people about Jesus? இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குதா? Do we have a promise that God said, I will deliver the people today? இன்றைக்கு ஜனங்களை நான் விடுதலை செய்வேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா? Write it in big capital letters. Psalm 2 and verse 8. சங்கீதம் 2 வசனம் 8 நல்ல கொட்டை எழுத்துல எழுதி. That is a promise that the Lord has given us. சங்கீதம் 2 வசனம் 8. A general promise. பொதுவான வாக்குத்தத்தம். He said, ask, I'll give you the nations as your inheritance and the ends of the earth as your possession. கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன். Is there a person that you know that does not know Jesus, but you think, I must tell this person about Jesus? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆள் வச்சிங்க, அந்த ஆள் உங்களுக்கு தெரியும், ஆனா அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, because he doesn't know Jesus. காரணம் என்ன? அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆனா சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க. You know that he doesn't know Jesus. அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். Now does this person come into that word? Jesus said, ask, I'll give you the nation. Does it fit into that word nation? கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் அப்படின்னு அந்த வார்த்தை வருது இல்லையா? அப்ப அதுல அவரும் இருக்காரா? இயேசுவை அறியாத ஜனங்களும் அதோட சேர்ந்து இருக்காரா? Is your family in that nation? அந்த ஜாதிகள் அல்லது தேசங்கள் என்று வரும்போது உங்க குடும்பம் அதுல இருக்குதா? It's there? இருக்குதா? அதுவும் சேர்க்கறீங்களா? அவங்கள தனியா விட்டுறீங்களா? Then that means you must tell them. You have no doubt. அப்படி என்றால் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வது உங்க கடமை. I'll give you the nations and the ends of the earth. ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும். No sister, these people are in Australia, these people are in Africa, these people in London. That's why I cannot tell. Do they include that end of the earth? பூமியின் எல்லைகள் என்று வரும்பொழுது உங்க சொந்தக்காரங்க ஒரு சிலர் ஆஸ்திரேலியால இருக்கான், இல்ல ஆப்பிரிக்கால இருப்பான், இல்ல வேற ஏதாவது வெளிநாட்டுல இருப்பாங்க. அப்ப அவங்களும் இதோட சேர்ந்தவங்க தாங்களா? அந்த லிஸ்ட்ல இருக்குதா? பதில் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். Does your mummy include in that? Your unsaved mummy, your unsaved daddy, your unsaved brother, your unsaved sister, do they come in that nation and ends of the earth? ஜாதிகளை தேசங்களை சொல்லுது இல்லையா? அப்போ அதுல உங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத உங்க உறவினர்கள் அதுல வராங்களா அந்த லிஸ்ட்ல? So that is a promise that the Lord has given us. அதுதான் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். He says, ask, I'll give you. Ask. If you don't ask, you won't receive. அப்ப அதுல என்ன சொல்றார்? கேளும்.
கேட்காவிட்டால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடையாது. Everything we know to ask. எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்க நமக்கு தெரியும். We know how to ask. எப்படி கேட்கணும்னு தெரியும். People when they want to get something they know how to ask and get it. ஆவே ஜனங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பா எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். So now you are telling me, sister, this is Old Testament prophecy, sister. In the New Testament is there anything about the promise of the Lord? சில நீங்க நினைக்கலாம், நீங்க சொன்ன இந்த சங்கீதம் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம், புதிய ஏற்பாட்டில் அது மாதிரி ஏதாவது இருக்குதா? If you don't get doubt, I'll make you get doubts. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இல்லனா கூட நானே உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பி விடுறேன். Because I want you to be very clear when people come and tell you that's Old Testament, then you'll get confused. Yes, Old Testament or New Testament, maybe I should not ask. ஏனா இது ஜனங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடுமா அப்படினு சொல்லிட்டு உங்களை குழப்பிடுவாங்க. So I don't want my children to be confused and go out. அதனால என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் குழப்பமடைந்து நீங்க வந்து ஒண்ணு இல்லாம வீட்டுக்கு போக கூடாது. Okay, Matthew chapter 28. மத்தேயு 28ஆம் அதிகாரம். This is a promise in the New Testament about the promise of the Lord. Okay? இது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். 28 and verse 16. மத்தேயு 28ஆம் அதிகாரம். Then the 11 disciples went away into Galilee to the mountain which Jesus had appointed for them. When they saw him, they worshipped him, but some doubted. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ல இருந்து நம்ம படிப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 17. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். Now those people who doubted, maybe let's say all of us doubted. சிலர் சந்தேகப்பட்டார்னு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டோம் அந்த லிஸ்ட்ல வரட்டும். Okay, let us say we doubted. We are doubting now whether really to tell about Jesus. இப்போ நம்ம இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுமா இல்லையான்னு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வெச்சுங்க. Okay, next verse. உங்களை எல்லாம் அந்த சந்தேக லிஸ்ட்ல வைக்கிறேன். Next verse. அடுத்த வசனம். And Jesus came and spoke to them. That is what Jesus is come and talking to you today. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி பேசுகிறார். அதான் இயேசு சொல்றது. This may not look like a preaching, it may look like a teaching because I am a teacher. நான் இப்பொழுது பேசுவது ஒருவேளை பிரசங்கம் மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் போதிக்கின்றேன். ஏன்னா நான் ஒரு போதகர். Because teaching is going to change your life. Preaching will only invite you to Jesus, but teaching will make you a disciple of Jesus and make you bring other people to Jesus. பிரசங்கிப்பது பரவசமடைய வைத்து ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும். ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி வர வேண்டும் என்றால் போதனை கொடுக்கணும். Okay, and that is why many people are very weak spiritually today because they don't have teachings. இன்றைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாததுக்கு சபையில் இல்லாத காரணம் வெறும் பிரசங்கம் தான் இருக்குது தவிர போதனைகள் இல்லை. And teaching, one of the essential tools of teaching is having a verse and explaining the verse to you. ஆகவே போதனைக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு உபகரணம் என்னவென்றால் ஒரு வசனத்தை எடுத்து அதை விளக்குவது. Because without this word, without this Bible, without the verse we cannot teach you. ஏன்னா அந்த வசனம் இல்லாமல் வேதம் இல்லாமல் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்காமல் போதிக்க முடியாது. Okay, now imagine Jesus came near and spoke saying, all authority has been given to me in heaven and earth, therefore go and make disciples. He's saying all authority is given to me. I won it. I finished, the cross is over. I paid the price. I went into Hades. I came back. I won the battle and I'm victorious. But today I'm giving that victory to you. You are more than a conqueror. Go. நான் என்னுடைய உயிரை தந்து மீண்டும் உயிரோடு எழுந்து சகல அதிகாரத்தையும் பெற்று உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறபடியினால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Why he is given us authority? He says all authority has been given to me in heaven and earth. Go therefore, make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and the Holy Spirit, teaching them to observe all things that I commanded you, and lo, I am with you always, even to the end of the age. 19:20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். We will continue to study on these verses in the coming days. வருகின்ற நாட்களிலே தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். But today I am going to give you 2 points. That is, one is what we need to do evangelism is, one, the promise of the Lord is needed. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு தேவையான காரியங்களில் ஒன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம். So I gave you 3 verses about that. அதை குறித்து 3 வசனங்களை உங்களுக்கு கொடுத்தேன். Judges 13 and 5.
நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Psalm 2 and 8. சங்கீதம் 2 வசனம் 8. Matthew 28 and 16 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 20. And the second thing that we need to do the work of the evangelism is power of the Lord, because just talking will not do, we have to prove it. இரண்டாவது, சுவிசேஷம் அறிவிப்பதிலே வெறும் வசனத்தை சொல்லி விளக்கம் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கத்தக்கதாக தேவ வல்லமை நமக்கு வேண்டும். Yesterday that lady told me, after I went to so many places, I was not delivered, but today I can feel something, because she was, just moving there, and you could see when it went off, her face was clear. She has come back to normal. அந்த நேற்று வந்து அந்த பெண்ணுக்கு திரும்ப சொல்றேன், அநேக இடங்களுக்கு நான் போனேன், எனக்கு விடுதலை வரல, ஆனா இப்பொழுது எனக்கு கர்த்தர் விடுதலை தந்திருக்கார். ஏன்னா குழப்பத்தோடு கலக்கத்தோடு அந்த அம்மா வந்தாங்க, விடுதலை ஆன பிறகு தெளிவோடு போறாங்க. Because when the evil spirit left her, she herself opened her eyes and said, I'm okay now, I'm fine now. அந்த அம்மாவே வாய்த்தன்னு சொல்றாங்க, அசுத்தாவி போன பிறகு இப்போ நல்லா ஆயிடுச்சு, நான் சரியாயிட்டேன். It won't come back, no, that's what she asked me. ரெண்டாவது கேக்குறாங்க, திரும்ப அது வருமா வராதா? See, only then I can tell her only Jesus has the power to chase evil spirits, because only he overcame it. Okay, so we need the power of the Lord. ஆகவே நான் ரெண்டாவது உங்களுக்கு சொல்ற காரியம், சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு ஜனங்களை விடுதலை செய்வதற்கு தேவ வல்லமை நமக்கு தேவை. Without the power of God, it will be just empty words. தேவனுடைய வல்லமை இல்லாமல் நாம பேசுவது வெறும் வெற்று வார்த்தை தான். Judges 16:28. நியாயாதிபதிகள் 16:28. Then Samson called to the Lord, saying, O Lord God, remember me, I pray, God, that I may be with one blow take vengeance on the Philistine for my 2 eyes. அப்பொழுது சிம்சோன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, பக்கம் வந்து 326, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொன்னான். Then Samson said, let me die with the Philistines. And he pushed with all his might, and the temple fell on the lords and all the people who were with him. So the death that he killed at his death were more than that he killed in his life. சிம்சோன் அதுக்கு பிறகு 30ஆம் வசனம், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். Last week we seen when Delilah asked Samson, where does your strength lie? I proved the point that Samson was not a strong looking guy. He did not look so handsome or so strong. That is why people were confused and thought, where is your strength, man? You look so skinny and so weak. சென்ற வாரம் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது தீலியாள் சிம்சோனை பார்த்து கேட்குறா, உன்னுடைய பலன் எங்கே இருக்குது? ஏன்னா ஜனங்க அவளை கேட்க சொல்றாங்க. வெளியில பார்க்கறதுக்கு பலசாலி மாதிரி இல்லை, அவ்வளவு வசீகரமாகவும் இல்லை. அப்போ இவனுக்கு பலம் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு தெரியல. So he did not have a strength that people could judge and say, okay, he is strong man. வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவன் பலசாலி மாதிரி ஜனங்களுக்கு தெரியல. It was not about his strength. ஏனென்றால் அது அவனுடைய பலன் அல்ல. It was not about his righteousness. If not, he would not have gone to all these heathen women. அவனுடைய நீதியும் அல்ல. ஏனென்றால் நீதிமானாக அவன் இருந்தானே இந்த மாதிரி ஆட்கள் பின்னால் பொம்பளைங்க பின்னால ஓடி இருக்க மாட்டான். He missed out the call of God. தேவனுடைய அழைப்பை விட்டு ஓடுறான். Now he is standing in a heathen temple as a captive without any eyes there. இப்பொழுது புறஜாதியாருடைய சிலைகளை வணங்கக்கூடியவர்களுடைய கோயில்ல அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். It looked like he had not fulfilled the call of God. பார்க்கும் பொழுது தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றாதது போல காணப்படுகிறது. It looked like the deliverer is going to be destroyed without delivering the people. ஜனங்களை விடுதலை செய்கிறவன் விடுதலை செய்யாமலேயே சாக போகின்ற நிலைமையா இருக்கு. But at that last moment, thank God, he came to his senses and he prayed, the Bible says. ஆனா கடைசி வாழ்க்கையின் கடைசி பகுதியில வரான், அவனுக்கு அறிவு வருது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். So what he could not do in all his lifetime, he did it at the moment of his death. ஆகவே வாழ்நாள் முழுவதும் அவனால் செய்ய முடியாத அந்த காரியத்தை கடைசி ஒரு நிமிஷத்துல செய்யறான். Because of the power of God that came back on him. ஏன் தெரியுமா? தேவனுடைய வல்லமை மீண்டும் அவன் மீது வருகிறது. And he accomplished what the Lord brought him in this earth to do. பூமியிலே தேவன் அவனை கொண்டு வந்ததன் நோக்கத்தை அவன் மூலமாக நிறைவேற்றுகிறார். Let's come to the Old New Testament. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். The church started out with the disciples. இங்கே சபையானது சீஷர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. They were also not strong people. அவங்களும் பலசாலிகள் அல்ல. After Jesus died, இயேசு இறந்த பிறகு they were all planning to go back fishing.
மீண்டும் மீன் பிடிக்க போலாம்னு சொல்றாங்க. Because that's what they know. அதுதான் அவங்களுக்கு தெரியும். So that shows that they were not, really understood everything that Jesus told. இயேசுக்கு அதில இருந்து எதுனா தெரியுது? இயேசு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எதுவும் அவங்களுக்கு புரியல. It never went in really, the truth never sank in them. அவர்களுக்குள் அந்த சத்தியம் இறங்கல. So maybe you are thinking today, but I don't, sister's telling everything, it's nice, exciting, but I don't understand everything. இன்னைக்கு நீங்க சொல்லல உங்க மனசுல, சிஸ்டர் சொல்றதெல்லாம் பரவசமா தான் இருக்குது, ஆனா ஃபுல்லா எனக்கு புரியலையே. Peter also didn't understand. பேதுரு கூட ஃபுல்லா புரியல. John didn't understand. யோவானுக்கும் புரியல. Nobody understood. யாருக்கும் புரியல. They were with Jesus 3.5 years. 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க. Day and night with Jesus. நீங்களா வாரத்துக்கு ஒரு நாள், அவங்க தினமும் காலையில மாலையில இருந்தாங்க இயேசுவோட. They see extraordinary miracles happening. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை பார்த்தாங்க. They see the dead being raised. செத்தவன் உயிரோடு எழுந்ததை பார்த்தாங்க. Lepers healed. குஷ்டரோகிகள் சுகமானது. No eyes are grown. கண்கள் இல்லாதவர்களுக்கு கண்கள் வந்தது. Born lame is walking. பிறந்ததிலே சப்பானியாய் பிறந்தவன் நடக்கின்றான். They seen the devils trembling and running. அவர்களுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக பிசாசுகள் நடுநடுங்கி ஓடுவதை பார்க்கிறார்கள். But they didn't have any power. ஆனாலும் அவர்களுக்குள் வல்லமை இல்லை. So for us there's no exception. If we are in that list, no problem. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல இருந்தோம்னா கவலைப்படாதீங்க. Jesus took those weak nobodies to make them somebodies. அந்த பலவீனமான ஒன்றும் தெரியாத அந்த சீஷர்களை தேவன் பயன்படுத்தியது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். Frightened group of people. பயந்து நடுங்கிய ஒரு கூட்டம் அது. Uneducated group of people. படிக்கறிவில்லாத கூட்டம். Weak people. ஆனால் நாம் weak people. அவர்கள் பலவீனமானவர்கள். They were hiding in the upper room. அவங்க மேல் வீட்டறையில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். But the power of God, you need the power of God. The power of God came for them on the day of Pentecost. அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது பெந்தகோஸ்தே நாளிலே தேவனுடைய வல்லமை வந்து இறங்கியது. So two things I told you, you need to be an evangelist. One, the promise of the Lord. Second, the power of the Lord. ஆகவே சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பதற்கு உங்களுக்கு 2 காரியம் தேவை. ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தம், இரண்டாவது தேவனுடைய வல்லமை. Acts chapter 2 verse 7 we'll read. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் Then they were all 7ஆம் வசனம். Then they were all amazed and marveled, saying to one another, Look, are they not all these who speak Galileans? எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? They are saying, these fellows, local fellows, how do they know all this? அவங்க யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஏரியா ஆளுங்க, நம்ம பசங்க, நம்ம புள்ளிங்க, இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. Go home and read the full chapter. போய் வீட்டுக்கு போய் படிங்க. Peter gets up and he starts preaching. First message, maiden message, 3,000 people saved. ஒரே முதல் பிரசங்கம் பேதுரு எழுந்து, அதுதான் வாழ்க்கையில பண்ற முதல் பிரசங்கம். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. He tells the Bible right from Adam. He brings the story. ஆதாம் முதல் தொடங்கி கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். They have read the scrolls, they have read the scriptures, they have been to the synagogue, they have been to the temple, but nobody explained the word of God to them in this beautiful manner. அவர்கள் வேதாகமத்தை தோல் சுருளிலே படித்தார்கள், தேவாலயத்துக்கு சென்றார்கள், ஜெபாலயத்துக்கு போனாங்க, வாரம் படிச்சாங்க. ஆனாலும் இதை போல ஒருவன் சொன்னதை கேட்டதில்லை. Illiterate person. சொன்னது யாரு? படிப்பே இல்லாத, ஸ்கூலுக்கே போவாத. They said this fellow is a Galilean, a fisher fellow. He used to be on the seashore. How can he know all this? இந்த பையன், இவன் மீன் பிடிக்கிறவன், கலிலேயாவிலிருந்து வரவன், அவன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. You can do it, sisters and brothers. அப்ப ஆண்டவர் அவனை பயன்படுத்தும்போது உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். You can do it, everybody who is watching me. இது என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சொல்றார், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். It is not about us. எங்களை குறித்த விஷயம் அல்ல. God does not choose, only the strong. He chooses the weak, then only he will get the glory. ஆண்டவர் பலமானவர்களை மாத்திரமல்ல, பலவீனர்களையும் அவர் தெரிந்து கொள்வார். ஏனென்றால் அதன் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படும். Acts 4:13, one more verse we will see. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 13. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Now when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated, untrained men, they marveled and they realized that they had been with Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 165ஆம் பக்கம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். They healed a sick man there.
இங்கே ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்குறாங்க. Outstanding miracle. குறிப்பிடத்தக்க ஒரு அற்புதம். They caught them and put them in prison. அவர்களை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. But Peter and John says, you know, there is no salvation in any other name except the name of Jesus. ஆனா பேதுரு யோவான் சொல்றாங்க இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறு ரட்சிக்கப்படும்படிக்கு வேற நாமம் உலகத்தில் இல்லை. This is in verse 12. இதான் 12ஆம் வசனத்துல சொல்றாங்க. Acts 4:12. அப்போஸ்தலர் 4:12. And then they are looking at these fellows and saying, these are uneducated people. They are not trained. How they have so much of boldness? How they have so much of power? இவங்க எல்லாம் படிப்பறியாதவங்க, எப்படிங்க இவங்களுக்கு இவ்வளவு தைரியம், இவ்வளவு ஞானம் வந்துச்சு? Same chapter, verse 40. 4ஆம் அதிகாரம் 2 and 40, I'm sorry. 2 and 40. 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். And with many other words he testified about Peter. He testified and exhorted them, saying, be saved from this perverse generation. And those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Who is this man, Peter? இந்த பேதுரு என்ற மனுஷன் யார்? Fisherman. மீன் பிடிக்கிறவன். Uneducated. படிப்பில்லாதவன். Not a scholar. பட்டம் பெறாதவன். Not a scribe. அவன் ஒரு வேத பாரகனும் அல்ல. He is not a, you know, a priest in the temple. அவன் சபையில் இருக்க அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனும் அல்ல. Ordinary person like you and me. உன்னையும் என்னையும் போல சாதாரண But why, how he did this? எப்படி இதை செய்தான்? The power of God. தேவ வல்லமையினால். So I told you two things, the promise of God and the power of God. ஆகவே ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு தேவை, இரண்டாவது தேவனுடைய வல்லமை தேவை. I told you few examples of how people were used of God because of the power of God. தேவனுடைய வல்லமையினால் தேவ ஜனங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள் என்று ஒரு சில உதாரணங்களை கொடுத்தேன். You can write down Amos 9 and 7. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எழுதி வச்சிங்க. It says, are you not like the people of Ethiopia? I think we will continue it. Next week you go home and read this and then come back. இதை எழுதி வச்சிங்க, வீட்டுக்கு போய் அதை படிச்சுட்டு அடுத்த வாரம் வாங்க. Because I'm going to explain that verse next week. அடுத்த வாரம் இது குறித்து நன்றாக விளக்கம் சொல்லுவேன். Okay? So two things we've seen today. இரண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். And because of these two things, இந்த இரண்டு காரியங்கள் நிமித்தமாக you have no excuse to say I cannot do the work of an evangelist. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னால் முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. Okay? So let's stand up. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Because of time I'm stopping. நேரம் நமக்கு இல்லாதனால நான் முடிச்சேன். I know you are excited to listen and I'm also ready to teach you. நீங்க கேட்பதற்கு பரவசம், போதிப்பதற்கு நானும் பரவசம். ஆனால் நேரம் time is restricting us. ஆனால் நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. Let's just close our eyes. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். And yield ourselves to God. நம்மை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போம். Let's not be a hearer but let us be a doer. வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாறுவோம். It's not about thousands that you have to touch, not hundreds you have to touch. One person you can touch. நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஆள் ஒரு நபரிடத்தில் ஆரம்பிச்சா போதும். You not that you have to travel to different countries. நிறைய நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. In your house, in your office, in the place that God kept you. உங்க வீட்ல, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில, உங்க ஆபீஸ்ல tell the glory of Jesus. தேவனுடைய மகிமையை சொல்லுங்க. Don't stop lifting up, magnifying, thanking Jesus. நிறுத்திடாதீங்க. கர்த்தரை உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை போற்றுங்கள். Ask God for wisdom. அவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. Ask God power. வல்லமையை கேளுங்க. You don't have to do the way I do. நான் செய்யற மாதிரி நீங்க செய்யணும் அவசியம் இல்லை. I don't have to do the way you do. நீங்க செய்யற மாதிரி நான் செய்யணும் அவசியம் இல்லை. I can't do what you do also. நீங்க செய்வதை என்னால் செய்ய முடியும், ஒருவேளை செய்ய முடியாமல் இருக்கலாம். I cannot come into your office. உங்க ஆபீஸ்க்கு என்னால் வர முடியாது. I cannot come into your family. உங்க குடும்பத்துக்குள் வர முடியாது. But you can do it. ஆனா நீங்க செய்யலாம். Be thankful for Jesus. இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். Be excited about what Jesus has done in your life. இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியத்தை குறித்து பரவசம் அடையுங்கள். And tell that good news to others. அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். There are people dying in sin there. ஏன்னா ஜனங்க பாவத்தில் சாகுறார்கள். People dying in bad habits there. கெட்ட பழக்கத்தில் அழிந்து போகிறார்கள். There are families being broken up every second. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் குடும்பங்கள் பிளந்து போகின்றது. Say Lord, here am I. ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். Say here am I. சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். He spoke to Ezekiel and said, I'm searching for a man to build the wall.
to fill the gap, and I found none. எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், இதோ சுவரை அடிக்கத்தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். The book of Isaiah said, here am I, Lord, send me, Lord. ஏசாயாவில் சொல்றாரு, இதோ நான் இருக்கிறேனே, அனுப்பும். You say, here am I, Lord. சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், use me, Lord. என்னை பயன்படுத்தும், use me, Lord. என்னை பயன்படுத்தும், use me, Lord. என்னை பயன்படுத்தும். Amen.